வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சுக்கான வீடியோஸும் கரெக்டான டைம்ஸ்ல வந்து போட்டுருவோம். அண்ட் நம்மளுடைய மேட்சுக்கான டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல 40வது மேட்சான எல்எஸ்டி வெர்சஸ் டிசி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கு லக்னோல இருக்கக்கூடிய வாஜ்பாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராதீங்களா, ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம்ல தான் ஷேர் பண்றோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. வாட்ஸ்அப் இன்ஸ்டா பேஜ்ல ஜாயின் பண்ணலனா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நம்மளுடைய எக்ஸல்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராதீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயா இருக்கு. அது போக டெய்லி முக்கியமான மேட்சஸ்க்குலாம் ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட்லாம் போடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு தான் நீங்க முதல் முறையா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளே பண்ணுங்க. உங்களுடைய டீமை செட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்குலாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கண்டினியூஸா பிளே பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு வந்து பிச் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நடந்த நேருக்கு நேர் போட்டியில எல்எஸ்சி வர்சஸ் டிசில மொத்தம் 6, அதுல 3 அவங்க 3 இவங்க ஈக்குவலா தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹை ஸ்கோர் 209, லோ ஸ்கோர் 167. ஸோ நல்லா ஸ்ட்ராங்கா ஆடி இருக்கிறாங்க. இவங்களும் ஹை ஸ்கோர் வந்து 211, லோ ஸ்கோர் வந்து 143. டிசியும் சரி லக்னோவும் சரி இது வரைக்கும் விளையாண்ட நேருக்கு நேர் போட்டிகள்ல நல்லாவே ஆடி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிச் ரிப்போர்ட், இந்த லக்னோ ஸ்டேடியம் வந்து முன்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்ல பவுலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு 140 தான் ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா இருக்கும். நீங்க 150 அடிச்சிட்டீங்கனாலே வின் பண்ணலாம். ஆனா இப்போ இந்த சீசன்ல அப்படி இல்லை. குறைஞ்சது நீங்க ஒரு 200+ ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா பவுண்டரி லைன் ஓகே நல்லா பெருசாவே போட்டிருக்காங்க. ஆஃப் சைட் லெக் சைடு பார்க்கும்போது 63, 70 மீட்டர், ஸ்ட்ரைட்லயும் வந்து 73 மீட்டர் போட்டிருக்காங்க. பவுண்டரி லைன் பெருசுதான். மற்ற பிச்சை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு ஆஃப் லெக் சைட் எல்லாம் பார்க்கும்போது. பட் இந்த பிச்சில் வந்து பேட்டிங்க்கும் சப்போர்ட் இருக்கு, பவுலர்ஸுக்கும் சப்போர்ட் இருக்கு. அதுதான் முக்கியம். ஓவராலா ரெக்கார்ட்ஸ் பாருங்க. 4 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு தான் இந்த பர்டிகுலர் பிச்ல அட்வான்டேஜ். ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் வந்து கண்டிப்பா பவுல் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. அது லக்னோவா இருந்தாலும் சரி டிசியா இருந்தாலும் சரி பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே இந்த பிச்ல 180 இருக்கு. அதனாலதான் சொன்னேன், நீங்க ஒரு 200+ ரன் அடிச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அடிச்சாங்க அப்படின்னா வின்னிங் பார்க்கலாம். 180, 160 இந்த மாதிரிலாம் அடிச்சாங்கன்னா கண்டிப்பா செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் வின் பண்ணுவாங்க. ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் ரெண்டுமே லக்னோ தான் இருக்கு. அண்ட் லாஸ்டா நடந்த அந்த 4 மேட்சோட ரிசல்ட்டுமே இருக்கு. ஸோ இப்போ இந்த 4 மேட்ச் ரிசல்ட்டையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்குன்னு இன்னைக்கு மேட்ச்லயும் லக்னோ வர்சஸ் டிசி மேட்ச்லயும் இதே மாதிரிதான் நடக்கும்னு சொல்ல வரல. ஒரு ரெஃபரன்ஸுக்கு நீங்க பாத்துக்கலாம். ஓவராலா பாருங்க, விக்கெட் வந்து 9 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இங்க பாருங்க 12 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து 10 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து 11 விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜா பார்க்கும்போது நமக்கே தெரியுது ஒரு மேட்சுக்கு 10ல இருந்து 12 விக்கெட் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே நமக்கு வருது. ஸ்கோர் வைஸா பாருங்க, இதுல வந்து 170 சம்திங் ஸ்கோர் பண்றாங்க, 200, 190, 180, அதுக்கப்புறம் இங்க பாருங்க 160. ஸோ ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான். நீங்க எதான் சொன்னீங்க 200+ போனீங்கன்னா உங்களை வந்து செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து அடிக்கிறது கஷ்டம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நீங்க 170, 180 இந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ணீங்கன்னா இந்த பிச்சில் வந்து கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க. ஸோ டாஸை பார்த்துக்காங்க. டாஸ் தான் இந்த பிச்சில் ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கோர் வந்து ஒரு 180ல இருந்து 190 வரைக்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கோரா இருக்கலாம். ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா இங்க ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட்ல இருந்து நான் 7ல இருந்து ஒரு 8 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸ்பின்னு கிட்ட இருந்து ஒரு 4ல இருந்து 6 விக்கெட் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த மேட்ச்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லக்னோ. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இந்த சீசன்ல. லக்னோ வந்து பெருசா ஆட மாட்டாங்கன்னு நினைச்சோம். பட் இன்னமும் அவங்க டாப் 4ல தான் இருக்கிறாங்க. காரணம் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், பூரன், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி. இந்த 6 பேர் வந்து நல்ல ஒரு டாப் ஆர்டர்ஸா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மார்க்ரம் இந்த சீசன்ல ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி கொடுக்குறாரு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா மார்க்ரம் வந்து கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்றாரு. அவருடைய 8 மேட்ச்ல ஒரு 6 மேட்ச் வரைக்கும் கன்சிஸ்டன்சி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு சில மேட்ச் தான் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்கிறாரு. அது போக இப்போ மார்க்ரம் வந்து மேட்சுக்கு மேட்ச் வந்து பவுலிங் பண்றாரு. லாஸ்ட் ஒரு
2 மேட்ச்ல 6 ஓவர் போலிங் பண்ணி மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டாரு. ஏன்னா அவங்க கரெக்டா 5 பவுலிங் ஆப்ஷன் தான் யூஸ் பண்றாங்க எல்எஸ்சி. 6வது ஆப்ஷன்ல மார்க்ரம் இருக்கிறதுனால மினிமம் 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுவார். அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருந்தாங்கன்னா சொல்லவே வேணாம், கண்டிப்பா பவுல் பண்ணுவார். பட் இன்னைக்கு டிசி டீம்ல பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல, 2 பிளேயர் டாப்ல வந்து 2 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்னு அபிஷேக் புரல், இன்னொன்னு அக்சர் படேல். ஸோ 2 ஓவர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் குறைஞ்சது மார்க்ரம் கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்குமே நம்ம வந்து கன்சிஸ்டன்சியா எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்டும் சரி பேட்டிங் செகண்ட்லயும் சரி நல்லாவே ஆடுறாரு. குறிப்பா நான் இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து நல்லாவே பண்றாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஏ T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட்ல நல்லாவே வந்து ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. மிச்சல் மார்ஸ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர், வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர். இந்த வெனிவ்லையும் ஒரு 22 அப்படிங்கிற ஒரு நல்ல ஆவரேஜ், டீசென்டான ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. இந்த சீசன்ல 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் இன்னைக்கு மேட்ச்ல நான் வந்து கண்டிப்பா மிச்சல் மார்ஸ் கிட்ட இருந்து ஒரு கன்சிஸ்டன்சியான ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறைஞ்சது மிச்சல் மார்ஸ் கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் நீங்க கன்சிஸ்டன்சியா எதிர்பார்க்கலாம். அண்ட் செகண்ட் பேட்டிங்ல எப்பவுமே மிச்சல் மார்ஸ் நல்லா ஆடி இருக்காரு கம்பேர் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். பட் இந்த ஐபிஎல் சீசன்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அடுத்து நிக்கோலஸ் பூரன் சொல்லவே வேணாம், கண்ணை மூடிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு 8 மேட்ச்ல 52 இந்த சீசன்ல ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இந்த வெனியூல 26 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஒரு சில மேட்ச் வந்து எல்லா பிளேயர்ஸும் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்கறது தான். அந்த மாதிரி தான் நிக்கோலஸ் பூரன் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஃபிளாப்பு, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேட்ச் ஃபிளாப் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல ஒரு 40+ ரன் எதிர்பார்க்கலாம். அதுவும் நிக்கோலஸ் பூரன் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் கம்பேர் டு செகண்ட் இன்னிங்ஸ். 10 மேட்ச் ஆடுறாருன்னா 7 மேட்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்லா ஸ்கோர் பண்றாரு. செகண்ட் பேட்டிங்ல 5 மேட்ச் வரைக்கும் தான் நல்லா ஸ்கோர் பண்றாரு. ரிஷப் பண்ட் பேக் டு ஃபார்ம் போயிட்டாரு. ஒரு மேட்ச் நம்ம கூட ஏன்டா எங்க கூட தான் அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே கூட மட்டும்தான் ஒரு நல்லா ஆடினாரு. மீதி 7 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்திருக்கிறாரு. ஸோ ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான் நான் வைக்கிறேன். ஸோ ஒரு விருப்பம் உள்ளவங்க ரிஷப் பண்ட்டை வந்து உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய பர்சனல் ரிஸ்க் தான். எப்படி வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ரோஹித் சர்மாவை சொன்னோம், ஹிட் ஆர் மிஸ் அவரு. ஸோ விருப்பம் உள்ளவங்க ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணுங்க. தொடர்ந்து ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணி ஏமாற்றம் அடைந்தவர்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்னு சொன்னேன். ஏன்னா இந்த மேட்ச் அவர் நல்லா ஆடிட்டாருன்னா ஃபீல் பண்ணுவீங்க, பரவாயில்ல ஒரு டீம் தானே கேப்டனா போங்க போடுங்க அப்படின்னு நம்ம ஒரு இது சொன்னோம். அதே போலதான் ரிஷப் பண்ட்டுக்கும் விருப்பம் உள்ளவங்க ரிஷப் பண்ட் மேல நம்பிக்கை இருந்தா ட்ரை பண்ணலாம். ஆனா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா விக்கெட் கீப்பர்லயும் இருக்கிறாரு, அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு 10 டீம் நீங்க கிராண்ட் லீக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஒரு 3 டீம் வரைக்குமாச்சும் கன்சிடர் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுவார். ஆனா இந்த வெனியூல நல்லா ஆடி இருந்தாருங்க. இதுக்கு இந்த சீசன்ல 13 தான் ஆவரேஜ், ஆனா இந்த வெனியூல ஒரு 25 அப்படிங்கிற ஒரு டீசென்டான ஆவரேஜ் வச்சிருக்கிறார். அதனால கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் நீங்க. டேவிட் மில்லர் சரியான பேட்டிங் பொசிஷன் கிடையாது, மேக்சிமம் லாஸ்ட் 3 ஓவர் அப்படிதான் வர்றாரு. இந்த சீசன்லயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெறும் 20 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுவும் நிறைய மேட்ச் நாட் அவுட் ஆகாம இந்த வெனியூலயும் பாத்தீங்கன்னா 14 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. நீங்க அதிகபட்சம் மில்லர் கிட்ட இருந்து ஒரு 20 to 30 ரன்னுக்குள்ள எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல ஒரு பெரிய இன்னிங்ஸ் வேணும் அப்படின்னா டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே சீக்கிரமா ஃபிளாப் ஆனா மட்டும்தான் முடியும். பட் கிராண்ட் லீக்ல வந்து நல்லா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வெறும் 10% குறைவா தான் இவர் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 2 டீம்லயாச்சும் டேவிட் மில்லரை கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் 2 பேரையும் நீங்க பெருசா நம்ப முடியாது. அதனால ஏன்னா டப்புன்னு வந்து ஸ்டார் பால்ல விக்கெட் விட்டாங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அன்னைக்கு டேவிட் மில்லர் சூப்பர் ஸ்டாரா வந்து ஏன் 40+ ரன் கூட ஸ்கோர் பண்ணி கொடுக்கலாம். காரணம் டாப் ஆர்டர்ஸ் அவுட் ஆகணும். அப்படி அவுட் ஆகல அப்படின்னா அவருக்கான பேட்டிங் பொசிஷன் கிடைக்க மாட்டேங்கி. பதோனியா அவருக்கு முன்னாடி ஆடினாரு. பதோனி இந்த சீசன் உண்மையிலே நல்லா ஆடுறாரு. 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் வெனியூல 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா பதோனி கிட்ட இருந்து ஒரு 20 to 30 ரன் கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இந்த ஆவரேஜ் அடிச்சிருவாரு. செகண்ட் பேட்டிங்லயே பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் வந்து கண்டிப்பா கொண்டு வந்துடுறாரு. ஆல்மோஸ்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎலுக்கு முன்னாடின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா ஹை ஸ்கோர் வந்திருக்கு. ஒரு டப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு 80 ரன் அடிச்சா கூட அது வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. ஒரு 60 ரன் அடிச்சா கூட அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. இந்த ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் நிறைய லக்னோ பேட்டிங் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ நல்லாவே ஆடி இருக்கிறாரு. அடுத்ததான் அவங்களுடைய பவுலிங் லைனப் அப்துல் சமாட் மட்டும் இருக்கிறார். நம்ம சொன்னது அவர் லாஸ்ட் 2-3 ஓவர் ஆடுவார். அதே போலதான் ஆர்ஆர் கூட
லாஸ்ட் ஒரு ஓவர்லயே ஸ்கோர் பண்ணிட்டாரு. அப்துல் சமாடா எடுத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 25 ரன்னுக்குள்ள அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. ஒரு 5 ரன் முன்ன பின்ன ஆகலாம், திடீர்னு 10 ரன் அடிக்கலாம், திடீர்னு 30 ரன்னும் அடிக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல, ஒரு 5 ரன் முன்ன பின்ன ஆகலாம். பட் இது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கும். அவருடைய பொசிஷனுக்கு ஏத்தாப்புல சொல்றேன். இந்த ஆவரேஜும் அப்படிதான் வச்சிருக்கிறாரு, இந்த வெனியூல அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கோர் வந்து ஒரு 15 to 25க்குள்ள இருக்கலாம். பவுலிங் ஆப்ஷன் ஷதுல் தக்கர், ரவி பிஷ்னோய், திக்வேஷ் ரெட்டி, அதுக்கடுத்து வந்து ஆவேஷ் கான், மயங்க் யாதவ் ஆடலாம். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல பிரின்ஸ் யாதவா, ஆகாஷ் தீபா அப்படின்னு தெரியல. பட் மயங்க் யாதவ் இன்னைக்கு ஆடுவார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஷதுல் தக்கர் நல்ல ஒரு ஆப்ஷன். ஆவேஷ் கான் நம்ம ட்ரை பண்ற அன்னைக்கெல்லாம் ஒத்த விக்கெட் எடுப்பாரு, என்னைக்கு ட்ரை பண்ணலையோ அன்னைக்கு 3 விக்கெட் எடுக்கிறாரு. அதனால இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது, ஆவேஷ் கான் வந்து டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். என்னதான் இருந்தாலும் நான் சொல்லுவேன், லாஸ்ட் 4 ஓவர்ல 2 ஓவர் ஆவேஷ் கான் தான் பவுல் பண்ணுவாரு. ஸோ மினிமம் ஆவேஷ் கான் இருந்து நீங்க 1ல இருந்து 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்பவும் சொல்றதா இன்னைக்கு நான் சொல்றேன். அதே போல இந்த வெனியூல 8க்கு 6 எடுத்திருக்கிறாரு. இந்த சீசன்ல 7 மேட்ச்ல 20 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு 6 விக்கெட் 9 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. காரணம் லாஸ்ட் மேட்ச் அவருக்கு நல்ல விக்கெட் வந்தது. பட் ஸ்பின்ல பார்க்கும்போது பிஷ்னோயும் இருக்கிறாரு. பிஷ்னோய் வந்து நான் செகண்ட் இன்னிங்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணுவேன், பட் லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு நம்மள. பட் இருந்தாலும் இந்த சீசன்ல 8 விக்கெட் வெனியூலையும் ஆவரேஜா எடுக்கிறாரு. ஸோ 1 விக்கெட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றதா இருந்தா செகண்ட் பவுலிங் வரணும். டார்கெட் வந்து ஒரு 200+. இப்போ லக்னோ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 200+ டார்கெட் வச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு பிஷ்னோய் 2 விக்கெட் எடுப்பாருன்னு என்னால ஸ்வேரா சொல்ல முடியும். இல்ல ஒரு 160 150 தான் டார்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா பிஷ்னோயால விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மினிமம் 1 தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். திக்வேஷ் ரெட்டி சிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அவர் கன்சிஸ்டன்சியான பிளேயர். ஆவேஷ் கான் மாதிரி திடீர்னு 3 4 அப்படின்னு எடுக்கக்கூடிய பிளேயர்ல மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா உங்க டீம்ல கன்சிடர் பண்ணலாம். குறைஞ்சது ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் அவர்கிட்ட இருக்குது. ஷதுல் தக்கரும் அதே போலதான் மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுப்பாரு. ஸோ டெத்ல அட்டாக் பண்றாரு, இனிஷியல் அட்டாக் பண்றாரு. மயங்க் யாதவ் நல்ல பவுலர். ஸோ டீம் உள்ள வந்தார் அப்படின்னா ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 டீம் கன்சிடர் பண்ணுங்க போதும். ஏன்னா முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால எப்படி பவுல் பண்ணுவார், என்ன பொசிஷன்ல பவுல் பண்ணுவார் நமக்கு தெரியாது. ஸோ அதனால முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால 4 டீம்ல மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பாக்குறது நம்மளுடைய டிசி டீம். நம்ம டிசி டீம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டீம். அபிஷேக் கோரலே, கருண் நாயர், கேஎல் ராகுல், அக்சர் படேல், ஸ்டப்ஸ், அஜுதா சர்மா 6 பேர் இருக்கிறாங்க. இல்ல டியூப்ளசிஸ் உள்ள வந்தார் அப்படின்னா பிளேயிங் 11 சேஞ்ச் ஆகும். டியூப்ளசிஸ் உள்ள வரல அப்படின்னா இதாகும். ஏன்னா ஜாக் ஃப்ரெஷரை வெளியே போட்டாச்சு, முடிஞ்சு. ஜாக் ஃப்ரெஷர் கதை முடிஞ்சு. எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்களோ இந்த ஐபிஎல்ல, உங்களுக்கு எல்லா மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் வாங்கி கொடுத்ததான் செஞ்சாரு ஜாக் ஃப்ரெஷர். ஸோ சோலி முடிஞ்சு, அவ்வளவுதான். நம்ம சொன்னது போலவே இந்த சீசன் ஃபுல்லா ஒரு ஃபிளாப். பிபிஎலும் அதே மாதிரி தான் பண்ணாரு. ஆனா கடைசி மேட்ச்ல பிபிஎல்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு, ஐபிஎல்ல அது கூட பண்ணல. பட் பாப்போம். அபிஷேக் போரல் நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய நல்ல பிளேயர். மேட்சுக்கு மேட்ச் வந்து நீங்க அபிஷேக் போரல் கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து 30 ரன் கன்சிஸ்டன்சியா எதிர்பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா செகண்ட் பேட்டிங் பண்ணா நான் எதிர்பார்ப்பேங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கூட அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு, விக்கெட் விடுறாரு. ஆனா செகண்ட் பேட்டிங்னு வரும்போது அந்த கன்சிஸ்டன்சியான 25ல இருந்து 30 ரன்ங்கிறத ஆவரேஜா அடிச்சு கொடுத்துடுறாரு எப்படி பார்த்தாலும். கருண் நாயர் ரீசன்ட் டைம்ஸ்ல செம ஃபார்ம்ல ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. பேட்டிங் ஃபர்ஸ்டோட லாஸ்ட் 10 மேட்ச்ல அவருடைய பேட்டிங் ஃபர்ஸ்டோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 41 இருக்கு. அதுவே பேட்டிங் செகண்டோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 49 இருக்கு. ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி, பேட்டிங் செகண்ட் வந்தாலும் சரி, கருண் நாயர் கிட்ட நம்ம வந்து ஒரு மினிமமா ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன்ல இந்த சீசன்ல நல்ல ஃபார்ம்ல ஆடுறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக்ல கருண் நாயரும் சரி, அபிஷேக் போரலும் சரி நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கேஎல் ராகுல் நான் சொல்லணும் இல்ல, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் நல்ல ஒரு ஸ்லோவா நல்லா மூவ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் வந்து ஜிடி கூட கொஞ்சம் அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டாரு ஒரு 28 ரன்ல. பட் இருந்தாலும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தா ராகுல் எப்பவே ஸ்ட்ராங் தாங்க. அது பேட்டிங் செகண்ட்ல வந்தா கூட கொஞ்சம் வீக்குன்னு நான் எடுத்துப்பேன். ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா நம்ம ஒரு 40+ ரன் எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு மட்டும் ஜிடி கூட கொஞ்சம் அந்த ஒரு பால் பிரசிக்யூஷன் நல்ல பால் போலன்னா கண்டிப்பா ரன் அடிச்சிருப்பாரு. 28 ரன் அடிச்சாரு. அதுவும் நல்லா அக்ரெசிவா ஆடினாரு அன்னைக்கு. 14 பால் 28 ரன்னுக்கு ஆடினாரு. ஸோ கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா நம்ம 40 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. டார்கெட்டை பொறுத்து, டார்கெட் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா உருட்டியே கேஎல் ராகுல் தரையா ஆடியே ஸ்கோர் பண்ணிடுவாரு.
டார்கெட் வந்து ஒரு 200 பிளஸ்லாம் இருந்தா கேஎல் ராகுல்கிட்ட இருந்து பெரிய ரன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிரஷர்ல விக்கெட் விட்டுருவாரு. அக்சர் படேல் ஒரு நல்ல ஆப்ஷன், பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன். பேட்டிங்கும் பண்றாரு, பவுலிங்கும் பண்றாரு, கேப்டன்சியும் அவர் தான். சொந்த சீசன்ல 7 மேட்ச்ல 140 ரன், ஒரு மேட்சுக்கு சராசரியா 20 ரன், 19 ஓவர், ஒரு விக்கெட் தான் பவுல் பண்ணி விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அக்சர் படேல் நிறைய மேட்ச் வந்து நமக்கு ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்திருக்கிறாரு தெரியுது. அதுவே நீங்க ஸ்டப்ஸ் எடுத்தீங்கன்னா 7 மேட்ச்ல 184 ரன் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. அவரை விட அக்சர் படேலை விட நல்லாவே கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா என்ன அக்சர் படேலுக்கு இந்த 19 ஓவர் பவுலிங் பண்ணி இந்த சீசன்ல பேட்டிங் சமஸ்டாங்க, பட் பவுலிங் வந்து ரொம்ப வீக்குங்க. ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் கூட அது எடுக்கல, முந்தின மேட்ச் தான் ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஸ்டப்ஸ் கூட ஓகே, நம்ம வந்து லோ பெர்சன்டேஜ்ல மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் வந்து 25ல இருந்து 30 ரன் அடிக்கிறாரு. அதுவும் செகண்ட் பேட்டிங்லாம் வந்துட்டுனா ஸ்டப்ஸை கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதே போல அசுதோஷ் சர்மாவும் மேட்சுக்கு மேட்ச் ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன், லாஸ்ட் 3 ஓவர் தான் பேட்டிங் கிடைக்கும் அவருக்கு. ஆனா அந்த ரன்னை வந்து கொண்டு வந்துருவார். அதுவும் 6-4 கன்வெர்ட் பண்றதுனால ஃபேண்டசி பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அக்சர் படேல் வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன், இதோ ஏதோ அவரை குறைச்சு மதிப்பேன்னு நினைக்காங்க. அக்சர் படேல்ல கருண் நாயர்லாம் வந்து கேஎல் ராகுலும் தரையா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஒரு 4 அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், இவர் வந்து ஒரு 20 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு எடுத்துக்காட்டு. அதுல ஒரு 2 4 மட்டும் அடிக்கிறாரு, ஒரு 6 அடிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஸோ ரன் வந்து 14, மீதி 6 ரன் வந்து சிங்கிள் ஆடார் அப்படின்னா அவருடைய ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கம்மி. அதுவே அஜிதோஷ் சர்மா பாத்தீங்கன்னா ஒரு 3 4 ஒரு 6 அப்படிங்கும்போது கண்டிப்பா இதுக்குதான் ஃபேண்டசியோட வேல்யூ வந்து பாயிண்ட்ஸ் வந்து டப்புன்னு கூடிரும். அதனாலதான் சொல்றேன் கடைசி வந்தாலும் பட் லாஸ்ட் இஸ் த நாட் இட்ஸ் த லீஸ்ட் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரிதான். ஸோ நல்லாவே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ஃபேண்டசி பாயிண்ட டப்புன்னு ஒரு செகண்ட்ல தூக்கி விட்டுருவாரு. அடுத்து இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு சமீராவை இறக்க அவங்க பிளான் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஜிடி கூட அவங்க வந்து பேட்டிங் ஆப்ஷனை குறைச்சிட்டு சப்புல வந்து பவுலிங் ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. பட் மேட்ச் ஆப்போசிட்டா போனதுனால பெரேரா வந்து ஆடினாரு. அதனால இன்னைக்கு சமீரா உள்ள இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பவுலிங் வந்து டிசிக்கு கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்கு. என்னதான் நம்ம ஸ்டார்க்கு குல்தீப்பா இருந்தாலுமே, அக்சர் படேல் இருந்தாலுமே பவுலிங் வீக்கா இருக்கு. சமீரா ஆடலாம், இல்ல அப்படின்னா அந்த இடத்துல யார் ஆடுவா, ஃபேப் ஆடுவார் உள்ள இருந்தாருனா, இல்லைன்னா பெரேரா வந்து ஆடுவார். ஸோ அது மேட்ச் கோச் நம்ம ஹேமந்த் மதானியானு தான் தெரியும். ஸோ அதை மட்டும் பார்த்துப்போம். விப்ராஜி மேட்சுக்கு மேட்ச் வந்து மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவாருங்க. ஆல்மோஸ்ட் அவருடைய 10 மேட்ச் ஆடுறாருன்னா 7 மேட்ச்ல மினிமம் ஒரு விக்கெட். ஒரு சில மேட்ச் வந்து மிஸ் ஆகலாம். அப்படி மிஸ் ஆகிற மேட்ச் வந்து பேட்டிங்கும் ஆடுறாரு. ஒரு 7 மேட்ச்ல 72 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த பொசிஷன்ல ஆடியும். குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டிசி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா விப்ராஜ் கிட்ட இருந்து ஒரு சில ரன்ஸ் வந்து நீங்க அவர் பேட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஸ்டார்க்கு முதல்ல பவுலிங் பண்ண ஸ்டார்க்கும் கடைசியில பவுலிங் பண்ற ஸ்டார்க்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்சா செம்மையா பவுல் பண்ணாரு. இப்ப ரீசெண்டா ரொம்ப அடி வாங்குறாரு, விக்கெட்டே எடுக்க மாட்டேங்கிறாரு. அதிகபட்சம் நீங்க ஸ்டார் கிட்ட இருந்து ஒரு விக்கெட் தான் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் நான் ஜிடி கூட அவரை பிக் பண்ண கூட செய்யல. அந்த மாதிரி நான் ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்க காரணம் ஸ்டார் கூட ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஆர்ஆர் கூட நல்லா பவுல் பண்ணார். பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். குல்தீப் கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் நாளும் சரி செகண்ட் நாளும் சரி 1ல இருந்து 2 விக்கெட் நீங்க கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். மினிமம் 1, மேக்சிமம் 2. லாஸ்ட் மேட்ச் குல்தீப் சிராஜை வந்து பாப் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணோம், நல்லாவே வின் பண்ணோம். ஜஸ்ட் 1 பாயிண்ட் வித்தியாசம் குல்தீப்புக்கும் சிராஜுக்கும். நிறைய ஆப்போனன்ட் வந்து சிராஜ் தான் ட்ரை பண்ணாங்க, பட் நம்ம குல்தீப்பை போட்டாங்க. ஏன்னா காரணம் அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கேரண்டி. இந்த மோகித் சர்மா, முகேஷ் குமார் தாங்க அவங்களுக்கு டிசிக்கு பவுலிங்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. 7 மேட்ச்ல 21 பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எக்கனாமி கூட ஓகே, விக்கெட் எடுக்கல. 7 மேட்ச்ல 22 ஓவர் பவுலிங் பண்ணி 5 விக்கெட். ஸோ நீங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது மோகித் சர்மாவா முகேஷ் குமாரான்னு கேட்கும்போது கண்டிப்பா நான் வந்து முகேஷ் குமார் சொல்லுவேன். மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. மோகித் சர்மா ஓவரும் கம்மியா தான் பவுல் பண்றாரு. முகேஷ் குமாராச்சும் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. மோகித் சர்மா 2ல இருந்து 3 தான் கம்மி பவுல் பண்றாரு. ஸோ ரொம்பவே கம்மியா தாங்க ஓவர் பவுல் பண்றாரு. ஸ்மால் லீக் டீம். ஸோ ஸ்மால் லீக் விளையாடுறவங்க இன்னைக்கு இந்த பிளேயர்ஸை மிஸ் பண்ணாதீங்க. யாரெல்லாம்? மார்க்ரம் இல்லாம டீமே இல்லை, மிச்சல் மார்க்ஸ் இல்லாம டீமே இல்லை, பூரன் இல்லாம டீமே இல்லை, டிக்வேஷ் சிங் இல்லாம டீம் போடாதீங்க. இந்த பிச்சில் நல்லா ஆடி இருக்கிறாரு. கேஎல் இல்லாம டீம் போடாதீங்க. அக்சர் படேல், ஸ்டப்ஸ், ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ் ஓரளவுக்கு டீசெண்டா தான் கவர் பண்ணியிருக்கேன். 10வது பிளேயரா யாரை சூஸ் பண்ணலாம்? ரிஷப் பண்ட் எடுக்கலாமான்னு யோசிங்க. இல்ல 10வது பிளேயரா ஷதுல் தக்கூர் எடுக்கலாமான்னு யோசிங்க. இல்ல 10வது பிளேயரா
ஆவேஷ் கானை எடுக்கலாமான்னு யோசிங்க. ஸோ இந்த 10வது ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ உங்க ஆப்பனண்ட் இந்த ஆப்ஷன்ல ரிஸ்க் கட் இப்போ 4 மெம்பர் லீக் போடுறீங்க அப்படின்னா உங்க ஆப்பனண்ட் சேமா எடுத்துட்டு வருவான். அந்த ஒரு ரிஸ்க் வந்து அவன் பண்ட் எடுத்துட்டு வருவான், நீங்க திடீர்னு சதுல் தக்கர் எடுத்துட்டு போவீங்க. ஸோ பண்ட் நல்லா விளையாண்டா அவன் வின் ஆயிடுவான், சதுல் தக்கர் நல்லா விளையாண்டா நீங்க வின் பண்ணுவீங்க. 11வது பிளேயரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்டா எல்லாருமே கருண் நாயரை சூஸ் பண்ணுவாங்க இங்க கேஎல் நம்ம டெல்லியில. இல்லைன்னா 11வது பிளேயரா நிறைய பேர் வந்து அபிஷேக் போரல சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதற்கு ஏத்தாப்புல உங்களுடைய டீமை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம் நான் டெலகிராம்ல கொடுப்பேன், அதை அப்படியே போடணும் கிடையாது. அதுல இருந்து ஒரு சில பிளேயர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க. ஏன்னா என் டீம் ஒரு சில பிளேயர்னாலதான் தோக்கும், ஓப்பனாவே சொல்றேன். அதனால கேப்டன் வைஸ் கேப்டன் மார்க்ரம் பூரன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க பூரனை வந்து கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டனா கன்சிடர் பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு சேஃபான ஆப்ஷன். மார்க்ரம் தொடர்ந்து 2-3 மேட்ச் நல்லா ஆடிட்டாரு. ஸோ மேபி ஃபிளாப்பான ரிசல்ட் கூட கொடுக்கலாம். பட் செலக்டட் பெர்சன்டேஜ் அவர் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த 4 பேருமே இன்னைக்கு ஆப்ஷன்ல நல்ல பிளேயர்ஸ். வேணுங்கிறவங்க மிச்சல் மார்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். லோ பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயரா நான் பாக்குறது இவங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி தருவாங்கன்னு சொல்லல, லோ பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா டேவிட் மில்லர் ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல லக்னோவோட டாப் ஆர்டர்ஸ் மிச்சல் மார்ஸ் மார்க்ரம் உடனே அவுட் ஆகி போயிட்டாங்கன்னா அன்னைக்கு மார்க்ரம் நம்ம மில்லர் கிட்ட இருந்து 30ல இருந்து 40 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1ல இருந்து 2 விக்கெட் சிங்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். முகேஷ் குமார் 4 ஓவர் பவுலிங் பண்றாரு, திடீர்னு 2 விக்கெட் கூட உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஸோ அதனால அந்த இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அபிஷேக் போரல் பேட்டிங் செகண்ட் வந்தாருன்னா கண்டிப்பா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாலும் இது கொடுக்கலாம். ஏன்னா டொமஸ்டிக்ல நல்லா ஆடின பிளேயர். அதனால சொல்றேன், எல்லாருமே கருண் நாயரை தான் போடுவாங்க இல்லைன்னு சொல்ல. கருண் நாயர் இவரை விட நல்லா தான் ஆடுறாரு, இருந்தாலும் லோ பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்றேன். ஸோ அவ்வளவுதான் நண்பா. ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் முடிஞ்சுது. ஸோ வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை லைக் மூலமா தெரிவிங்க. நீங்க இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. ஸோ தொடர்ந்து வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி விளாண்டாங்க அப்படின்னா நம்ம சேனலை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க, பார்க்க சொல்லுங்க. வீடியோவை பிடிச்சிருந்தா அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.